இன்னைக்கு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை இல்லையா? ஆமாம், நீங்கள் லாஸ்ட் அடுத்தது ஐப்பசி பிறந்துடுறது. ஸோ இன்றைக்கி பிரசாதம் வந்து பெருமாள் கோவில் மிளகோதரை திருப்புல்லானி பாயசம் இல்லையா? இது ஆமாம், அதுவும் அப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து பொட்டு வச்சு முடிக்கிறேன் இன்றைக்கி. அதனால் வடமாலை ரெண்டாவதும் காமிச்சிடலான்னு நினச்சேன். ஓ, வடமாலை. ஓகே. ஸோ இதுக்கு வந்து இந்த திருக்குறளுக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல்னால் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம இந்த இதில் தனியாக போட்டு வந்து தனியாக ஒரு தடவை வீடியோ காமிச்சிருக்கோம். ரெண்டு நாட்டு சக்கரையில் பண்ணணும், வெல்லம் யூஸ் பண்ண மாட்டேன், நாட்டு சக்கரை. நான் இது எப்படின்னா நிறைய பாலும் இது வேணும். இப்போ எவ்வளோ இந்த கப்பு எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, இந்த கப்புக்கு வந்து ஒரு 9 கப்பு வேணும், ஜலமும் இதுவும் சேர்ந்து பாலும் சேர்ந்து. அப்போ தான் அதை ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3 கப்பு இங்கே போட்டிருக்கேன். இந்த ஜலம் விட்டு இங்கே வச்சுட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த ஜலம் குறைஞ்சதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் இந்த வெறும் இந்த பாலை விட்டே நல்லா வேகணும், குழைய வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு இது பண்ணணும். இந்த அரவணை பாயசம் மாதிரி நிறைய அப்படியே கிண்டி இது வரணும். அது கொஞ்சம் 1/2 hour ஆகும்போது. ஸோ இது வந்து நல்லா இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது பண்ணணும். ஸோ எப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 9 கப்ஸ் எடுத்துக்கணும். ஜலமும் சேர்ந்து எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம், இஷ்டம் அது. அப்புறம் வந்து இது வந்து நாட்டு சக்கரை வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 2.5 டம்ளர் வந்து நாட்டு சக்கரை. ஏன்னா பால் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்வீட் போய்டும், வேணும் அதுக்காக. ஸோ 1 டம்ளர் ரைஸுக்கு 2.5 கப்பு நாட்டு சக்கரை, 9 கப்பு வந்து பாலும் ஜலமும் சேர்ந்தது. ஓகே. இப்போ நாட்டு சக்கரை தான் போடணுமா இல்லை கோவில் வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன், அதனால நாட்டு சக்கரை. ஓகே. வெல்லம் போடக்கூடாது, போட்டு பண்ணுறது தப்பு இல்லை. திருப்புல்லானி பாயசம்னு சொல்லிட்டு அந்த பாயசமோ திருக்கணுமோ சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாட்டு சக்கரை தான் பண்ணணும். ஓகே. அந்த சேத்திரத்தை பற்றி சொல்லுங்கள், அது நிறைய பேர் கேட்டிருந்தேன் இல்லையா. ஆமாம், சொல்லுங்கள். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நான் சொல்கிறேன். வெந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகட்டும், இன்னும் குழையட்டும். இங்கே வந்து இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், மிளகு சாதத்துக்கு, மிளகோதரைக்கு 2-3 விதமாக பண்ணி காமிச்சிருக்கேன் முன்னாடியே நான். பட் இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எவ்வளோ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோமோ 1 கப் ரைஸ்னால் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கோபுரமாக மிளகு, அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 3த்தையும் நல்லா தனித்தனியாக எண்ணெய் விடாமல் வறுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. இப்போ பெருமாளுக்குன்றதுனால ஒரு துளியூண்டு எள்ளு போட்டிருக்கேன், வச்சுருக்கேன். துளியூண்டு எள்ளு, இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கேன். இது 3 வறுத்து நல்லா பொடி பண்ணிப்பேன். இப்போது பொடி பண்ணிட்டு வரேன். சாதம் கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சா நல்லாயிருக்கும், வடித்து வச்சுருக்கேன். பொடி பண்ணிட்டேன். கொஞ்சம் நெய் விடணும், நெய் விட்டுன்ட்டு அப்புறம் வந்து இந்த பொடியும் போட்டுட்டு, இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும், ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகும் முந்திரி பருப்பும் இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் 2 கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலந்துருவேன். அவ்வளோதான் மிளகு கலந்துடுறேன். உப்பு ஆக்சுவலாக உப்பு வந்து நம்ம மிளகு பொடி பண்ணும்போது அந்த கல் உப்பு போட்டு பொடி பண்ணணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தனியாக போடுறேன். இப்படி கலந்துக்கிறேன் எல்லாத்தையும். நல்லா நிறைய நல்லெண்ணெயும் நெய்யும் விடணும், 2 விட்டால் நல்லாயிருக்கும். கோயிலில் 2 தான் விடுவா. அப்படியா? இது ஓரளவு குழஞ்சிடுத்து. இப்போ அந்த அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுன்றேன். ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். அந்த இது வந்து திருப்புல்லானி பாயசம் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து இந்த க்ஷேத்திரம் வந்து திவ்ய தேசம் 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. இது வந்து ராமநாதபுரம் இல்லையா, ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற திருப்புல்லானி, அதாவது புல்லணைன்னு வந்து திருப்புல்லணைன்னு வந்து திருப்புல்லானி அப்படின்னு ஆகிட்டோம். இங்கே வந்து ராமர் வந்து தர்பம் இல்லையா, தர்பப்புல்ல படுத்து சமுத்திரராஜனை வேண்டி இங்கே வந்து இலங்கையை கடக்கிறதுக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்ண இடம். அதனால் அது வந்து திருப்புல்லானி அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அங்கே வந்து ஆதிசேஷன் மேலே தர்பையை விரித்து அதில் படுத்துட்டுருப்பார். யார்? ராமர். பெருமாள் இல்லை, ராமர். ஸோ அதான் இங்கே வந்து ஒரு சிறப்பு. எல்லா இடத்துலையும் வந்து பெருமாள் படுத்துட்டுருப்பார், ரகுவீரன் வந்து நின்றுருப்பார், நின்ன கோலமாக இருக்கும். இங்கே வந்து அது வந்து மாறி இருக்கும். பெருமாள் வந்து இங்கே வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் தான் இங்கே பெருமாள். ஜெகநாத பெருமாள் வந்து நின்ன கோலம், ராமன் வந்து சயன கோலம், அந்த மாதிரி.
ஏன்னா 3 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் சமுத்திரராஜனை பார்த்து வேண்டிண்டு அங்கே வந்து தர்பை மேலே படுத்துட்டு இருந்தாராம் சீதையை மீட்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால். இங்கேருந்து தான் வந்து பாலம் கட்டி இங்கேருந்து இலங்கைக்கு போனதாக வரலாறு. அந்த ஜெகநாத பெருமாள் தான் வந்து கோதண்டத்தை வந்து ராமனுக்கு பரிசாக கொடுத்தாராம். அந்த கோதண்டத்தை வச்சு தான் ராவணனை ஜெயிச்சு திரும்பி வரும்போது ராமேஸ்வரம் போய் அங்கேருந்து திருப்புல்லாண்டி வந்து சீதையோட இருந்து இங்கேருந்து அயோத்தி போனா அப்படின்னு கதை. இது ஆயிரத்து இறக்கிடுறேன், சொல்லுங்க. இந்த கோவில் பற்றி ஆக்னேய புராணத்தில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கான். இது வந்து 108 திவ்ய தேசத்தில் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து 20 பாட்டு பாடி மங்களாசாசனம் பண்ண ஸ்தலம். ஆமாம், அதனால் அது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. அப்புறம் குழந்தை பிறகு சொல்லுவாள்ல. ஆமாம், அது வந்து என்ன, அந்த புராண கதை என்னென்னா, தசரத சக்கரவர்த்தி அவருடைய 3 மனைவிகள் 3 பேர் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே திருப்புல்லானி பெருமாள் கோவிலுக்கு வந்து, இது வந்து கல்யாண பெருமாள்னு சொல்லுவாள், கல்யாண ஜெகநாத பெருமாள் அப்படின்னு சொல்லுவாள் இந்த பெருமாளை. இங்கே வந்து புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்று பண்ணாராம். அந்த காமேஷ்டி யாகம் பண்ணும்போது அந்த அக்னியிலேருந்து தேவதூதன் வந்து 4 பேருக்கும் பாயசம் கொடுத்து அதை வந்து இவர் வாங்கி தசரதர் வாங்கி மனைவிகளுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ராமன் லக்ஷ்மண் பரதன் சத்ருகன் வந்து அவதரிச்சா அப்படின்னு ஒரு ஐதீகம்ல. அதான் குழந்தை இல்லை, அதனால தான் குழந்தை இல்லை வரல. நம்ம அதுக்கு தான் சொன்னோம் லாஸ்ட் டைம் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த திருக்கணம் இதை பண்ணிட்டு இந்த வேண்டிண்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னு. ஆமாம், இது வந்து கோவிலுக்கு இப்போதைக்கு சடனாக போக முடியல அப்படின்னு நினச்சோம். இந்த கோவில் கல்யாண ஜெகநாத பெருமாளையும் அங்கே வந்து ராமனுக்கு வந்து பட்டாபிராம சன்னதியும் இருக்குது. அந்த ராமனையும் வேண்டிட்டு இந்த திருப்புல்லானி பாயசம் பண்ணி சாப்பிட்டா இது வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை எல்லாருக்கும். தசரதற்கு அப்படி தான் பிறந்தது இல்லையா, அந்த 4 குழந்தை. தசரதற்கு அந்த மாதிரி தான் இந்த திருப்புல்லானி பாயசம் சாப்பிட்டதுக்கப்புறம் 4 குழந்தை பிறந்துதான் அந்த புராணத்தில் இருக்குது. என்ன புராணம் சொன்னீங்க அது? ஆக்னேய புராணம். உளுத்தம் பருப்பு, மிளகு, உப்பு அவ்வளோதான் போட்டு அரைச்சுருக்கேன். ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சுருப்பேன் வாலில், அது முடிய போகிறது முடிஞ்சுடுத்து ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ அதனால் அதுக்கு வந்து முடிகிற அன்றைக்கி இதுமாரி இது வடை மாலை சாப்பிட்றேன். அது ஓகே. ஆஞ்சநேயருக்கு வந்து நீ வந்து இது ஓட்ட போடலாம் வடையில் இல்லை, நம்ம மாலை போடுறதுனால பெருமாளுக்கு வந்து வடையில் ஓட்ட போடுறது கிடையாது. ஆமாம், ஓகே. அதே மாதிரி அந்த கோவிலில் வந்து மூலவர் ராமர் மூலவர் சன்னதியில் வந்து தர்பையை விரித்து ஆதிசேஷன் மேலே ராமன் படுத்துருப்பார். ஓகே, அது வந்து தர்பசயன ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீதையை போய் தேட போனனால அந்த இடத்துல வந்து சீதா கிடையாது, அதே மாதிரி கிடையாது. சீதையை தேடி போனா இல்லையா, மூலவர் சன்னதியில் கிடையாது. ஸோ மூலவர் சன்னதியில் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து தர்பசேன ராமர் இருப்பார், ஆதிசேஷன் மேலே படுத்துருப்பார். லக்ஷ்மணன் கிடையாது, ஏன்னா அங்கே ஆதிசேஷன்னா லக்ஷ்மணன், ஆதிசேஷன் மேலே படுத்துருப்பார். ஸோ பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே இருக்கிற பெருமாள் வந்து ராமனா அவதரித்து லக்ஷ்மணன் மேலே படுத்துட்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். பெருமாளுடைய அவதாரம் அப்படிங்கிறத காமிக்கிறது இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, சமுத்திரராஜனை வந்து வேண்டிண்டு எனக்கு வழி கொடு, இவ்வளோ பெரிய சமுத்திரம் இருக்கே, நான் வந்து இந்த வானர சேனையோட நான் எப்படி போவேன் அப்படின்னு கலங்கி பெருமாள் கொடுத்த கோதண்ட ராம வில்லு இருக்கு இல்லையா, அந்த கோதண்ட வில்லு, அந்த கோதண்ட வில்லையும் வச்சுட்டு லக்ஷ்மணன் மடியில் படுத்துட்டு சமுத்திரராஜன்கிட்ட வேண்டினாராம், எனக்கு வழி கொடு, நான் மட்டும் கிடையாது, என் கூட ஒரு பெரிய சேனை இருக்கு, அதனால தாண்ட முடியாது அப்படின்னு வேண்டினாராம். அப்போ வந்து வேண்டும் போது சமுத்திரராஜன் வந்து உடனே வரலை. சமுத்திரராஜன் வந்து அப்போ வந்து மீன்லாம் இருக்குல்ல கடல்ல, அங்கே வந்து ஒரு பெரிய வழக்கு போயிட்டு இருந்ததான். அந்த வழக்கில் வந்து பிஸியாக இருந்தாராம் சமுத்திரராஜன். அப்போ உடனே ராமர் கூப்பிட்ட உடனே வரலையாம். அப்போ வந்து கோதண்டராம் வந்து வில்லை எடுத்து 3 நாள் பார்த்து பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் வில்லை எடுக்க போவார் சமுத்திரத்து மேலே விடுறதுக்கு. அப்போ சமுத்திரம் வந்து அடிச்சு பிடிச்சி சமுத்திர ராணியோட வந்து சேவிச்சுட்டு அப்புறமா வந்து பாலத்துக்கு வந்து
ஆலோசனை பண்ணுவான். அதனால் அந்த சன்னதியில் வந்து சீதை கிடையாது, லக்ஷ்மணனுக்கு பதில் ஆதிசேஷன். அந்த கர்ப்பகிரகத்தை சுவரெலாம் இருக்குல்ல மதில், அங்கெல்லாம் வந்து சூரியன் சந்திரன் தேவர்கள் இவாளோடலாம் ஆலோசனை பண்ணார் ராமர். அதை குறிக்கிற மாதிரி அவள்லாம் இருப்பாங்க. இதில் உற்சவர் வந்து கோதண்டராமன். பட்டாபிஷேக திருக்கோலம் அது வந்து நின்ன திருக்கோலத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் அனுமன் எல்லாம் வந்து உற்சவர். இன்னைக்கு பிரசாதம் வந்து பெருமாள் கோயில் மிளகுதிரை, திருப்புலானி திருக்கணம், ஆஞ்சநேயருக்கு வடமாலை. அப்புறம் ஆமாம் பண்ணிட்டேன். இது இந்த ஸ்தலம் வந்து கேட்க மறந்துட்டேன். சரணாகதி ஸ்தலம்னு சொல்லுவா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். சரணாகதி ஸ்தலம்ங்கிறது வந்து இந்த கோவிலில் வந்து ராமன் கிட்ட வந்து விபீஷணன் வந்து ராமன் வந்து இங்கே வந்து சீதையை தேடி போகிறதுக்காக இங்கே வந்து பெருமாள்கிட்ட வந்து சேவிச்சு நின்ற சமயத்திலேயே ராவணனுடைய தம்பி விபீஷணன் வந்து இங்கே வந்து ராமன் கிட்ட வந்து சரணாகதி ஆடுவார். அப்போ ராமன் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே விபீஷணனுக்கு முடிச்சுட்டுடுவார். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் முடிச்சுட்டுடுவார் சரணாகதியான விபீஷணனுக்கு. அப்புறம் ராவணன் வந்து இங்கே ராமர் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இலங்கையிலேருந்து 2 ஒற்றர்களை அனுப்புவான். அந்த ஒற்றர்கள் வந்து இவங்க இங்கே வந்து ராமனுடைய ஒழுக்கத்தையும் அவருடைய வீரத்தையும் அவருடைய அழகுலையும் மயங்கி ஒற்றராக வந்தவங்க ராமன்கிட்ட சரணாகதி ஆடுவாங்க. அப்படி அதான். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து 2 முனிவர்கள் இங்கே இருந்தா, பெரிய முனிவர்கள், புல்லாரண்யர் கண்வர் அப்படின்னு. இந்த 2 முனிவர்களுமே வந்து இங்கே வந்து ராமன் கிட்ட சரணாகதி ஆனவா. ஆமாம். அதனால தான் வந்து இது வந்து இங்கே வந்து ராமன்கிட்டையும் இங்கே ஜெகநாத பெருமாள் கல்யாண ஜெகநாத பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி ஆனவாளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து சரணாகதி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்பிக்கையாக பெருமாளை வேண்டிட்டு பண்ணணும்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன வரம் நம்மளுக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக அந்த வரம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆமாம். ஸோ எல்லாரும் அந்த பிரசாதத்தை பண்ணுங்க.